இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தவக்காலத்திலே இன்னொரு தங்க உடை திருப்பலி. இந்த தவக்காலத்திலே இன்னொரு தங்க உடை திருப்பலி. இன்றைக்கு மங்கள வார்த்தை திருநாளை தாயாம் திருச்சபை உலகமெங்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறது. கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா. சகோதரர்களே, ஆதியாகமத்திலே கடவுளால் தூய நிலையிலே படைக்கப்பட்டு மாசுமறு இல்லாமல் இருந்த நம்முடைய ஆதி பெற்றோரை ஆதாம் ஏவாளை சாத்தான் மிக தந்திரமா ஏமாத்துறான். தந்திரமா ஏமாத்தி பாவத்தை அவருடைய மனதில் விதைச்சிட்டு போறான். அந்த பாவத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் அங்கேயே இயேசப்பாவை முன்குறித்து வைத்தார். என்னுடைய மகளை, என்னுடைய மகனை நான் சுத்தமா படைச்சு வச்சிருந்தேன். ஆனால் எப்படி என் மகள் மனசுல நீ பேராசையை உண்டு பண்ணி, எப்படி ஆனால பெண்ணு இல்லையா, பெண்ணை சொல்றா இல்லையா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுள் மாதிரியே ஆயிடுவீங்க. பெண் மயங்கி போறா. பெண்ணை மயக்கி அவள் வழியாகவே இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தான் சாத்தான், அழகை. கடவுள் அங்கே சூழ் உரைக்கிறார். ஆதியாகமத்தில் வாசிச்சு பாருங்க. எப்படி என்னுடைய ஒரு பெண்ணை வைத்து நீ என்னுடைய இந்த மனு குலத்தை நீ பாவ கரையாக்கினாயோ, அதே பெண்ணின் வயிற்றிலேயே ஒரு பிள்ளையை பிறக்க வைத்து அந்த பிள்ளை உன் தலையை நசுக்கும் என கடவுள் யாவே இறைவன் இயேசு ஆண்டவருடைய பிறப்பை அங்கேயே முன்னறிவிக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று இயேசப்பாவும் அன்னை மரியாளும் அங்கேயே முன்குறித்து வைக்கப்பட்டாங்க. இன்றைய வாசகம் பார்க்கணும். நம்ம இன்றைய வாசகத்தினுடைய வரலாற்றை பார்த்தோம்னா, இன்றைய வாசகம் அந்த இம்மானுவேல் அறிவிப்பு எவ்வளவு முக்கியமானது நமக்கு தெரியும். நமக்கு சாலமன் ராஜாவுக்கு பிறகு தாவீது, இப்ப சாலமன், அதற்கு பிறகு நாடு ரெண்டா பிரியுது. வடநாடு, தென்னாடு. ரெகபயாம், ஜெரபோம் ரெண்டும் பிரிச்சுக்கிட்டாங்க. தென்னாடு யூதா என அழைக்கப்படுகிறது, வடநாடு எப்ராஹிம் அழைக்கப்படுகிறது. யூதாவிலே எருசலேம் இருக்கிறது. ஆண்டோடைய தேவாலய ஆண்டோடைய இருக்கை அங்கே, உடன்படிக்கை பழைய அங்கே தான் இருக்குது. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு அலத்தியம், ஏன்னா ஆண்டவர் வணங்கணுமே, ஆண்டோடைய கிருபை வேறு தேடி வராங்க. இதில் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ராஜா என்ன பண்ணுறான், அவன் மனசோடைய எப்படின்னா, மக்கள் எல்லாம் சார தென்னாட்டுக்கு போகிறாங்க. ஒருவேளை எல்லா மக்களும் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவன் மக்களோட ராஜா கூட சேர்ந்து நம்மளை எதிர்த்தா நம்ம என்ன அவர் தோற்று போயிடுவோமே என்று என்ன பண்ணுறான், தான் என்ற இடத்திலும் பெத்தலுங்கிற இடத்திலும் அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாங்க. தானிலும் பெத்தலிலும் அந்நிய கடவுளுக்கு கோயில் கட்டுறான். அப்படி அவன் கட்டுகின்ற அந்த நேரத்தில் அவனுடைய சாபத்தை அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதித்தவன் என்ன பண்றான், கடவுளுடைய வெறுப்புணர்வை, கடவுளுடைய சாபத்தை சம்பாதிக்கிறான். அப்போ அவனுக்கு தோல்வி மேல் தோல்வி. அப்போ ஒரு யோசனை பண்றான். அவன் என்ன சொன்னா, சிரியாவோடு கை கோர்த்து யூதாவை அழிச்சிடுவோம் என்று என்ன பண்றான், அவன் சிரியாவோடு கை கோர்க்கிறான். சிரியா மிக பெரும் வல்லரசு நாடு அப்போ, அந்த காலத்தில் இல்லையா, பெரிய வல்லரசு நாடு. இதான் சீரோ எப்ராஹிமும் சீரோவும் சேர்ந்து யூதாவை தாக்குறது. இதெல்லாம் நடக்கிறத யூதா ராஜா பார்க்குறான். இவன் மனம் கலங்கி, ஆகாசம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆகாசு மனம் கலங்குறான். ஐயோ, என்ன பண்றான், இப்ராஹிம் சிரியா கூட சேர்ந்துக்கிட்டானே, நம்மளை அழிச்சிடுவது விட்டு அவன் மனம் கலங்குறான். அப்பொழுதுதான் இசையுடைய வார்த்தை
எனக்கு சொல்லும்போது புல் அரிக்கிறது. எஸ்ஐயோட வார்த்தை அங்கே அறிவிக்க, ஆகாசமான நீ கவலைப்படாதீங்க, எவன் சேர்ந்தான் என்ன, உன் கூட ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் எடுத்து உதவும் ஜெயிக்க முடியுமா, தைரியமாறு என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக ஆண்டவரத்தோட அடையாளம் நிற்க, அதுக்கு கடவுள் உன் கூட இருக்காருங்கிறதுக்காக நீ என்ன பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேளு, கொடுப்பார் ஆண்டவர். என்றால் நேரிய வழி எங்க இருக்கிறது அங்கதான் ஆண்டவர் இருப்பாரு. எப்ராஹிம் அந்நிய தெய்வத்தோடு கை கோர்த்துருக்கிறான். அவனோட கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்காது அவனுக்கு. நீ கேளு. அப்ப ஆகாஷ் சொல்றான், நான் கேட்க மாட்டேன், என்னுடைய ஆண்டவர் நான் சோதிக்க மாட்டேன் என்று ஆகாஷ் தயங்குகிறார். பிறகு என்ன பண்றாரு எஸ்ஐயா, நீ கேட்கலாம் பரவாயில்ல, கடவுள் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ இளம் பெண் கருத்தாங்கி ஒரு பிள்ளை வந்து நம்ம அபியை குறிக்கும். அபி என்றால் ஆகாஷோடைய மனைவி. அந்த பெண்ணை இளம் பெண், இந்த பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. அந்த பிள்ளைக்கு இம்மானுவேல்னு பெயர் வை. கடவுள் நம்மோடு இருக்கார், அந்த குழந்தை உனக்கு அடையாளமா அமையும் என்று ஒரு அடையாளத்தை, எப்பேற்பட்ட சிக்கலும் அந்த குழந்தை தீர்த்து வைக்கும். கடவுள் அனைத்திற்கும் மீட்பாக, அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக, மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு அடையாளமாக அந்த குழந்தை திகழும் என அந்த குழந்தையை எசையா சொல்லுவார். அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பிரச்சனை தீரும். என்ன பண்ணுவார் ஆகாஷ், வடநாட்டை தோற்கடித்து ஆட்சி என்ன பண்ணுவார், காப்பாற்றிக் கொள்வார். அவனுடைய கிருபை இங்க இருக்கும். ஏனென்றால் கடவுள் எங்கே தனக்கான மனம் எங்க இருக்கிறாங்கன்னு அந்த வாசம் செய்வார். ஏசப்பட வார்த்தை பாருங்க பார்ப்போம், என் பெயரால் 2-3 பேர் எங்க அங்கதான் இருப்பேன். அப்ப அந்த குழந்தை மீட்பின் சின்னமாக இருந்தது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இங்க பாருங்க பார்ப்போம், அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. மரியே பயப்படாத, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர். இதோ உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும், தூய ஆவியின் வல்லமையால் பிறக்கும். அந்த குழந்தை தூயதாக இருக்கும், கடவுளுடைய பிள்ளை அழைக்கப்படும், அவனுடைய அருளாசம் அந்த குழந்தை மேல இருக்கும் என்று அந்த குழந்தையுடைய பிறப்பை அறிவிக்கிற மாபெரும் நிகழ்ச்சி. எப்படி அந்த ஆகாச மன்னர்கள் பிறந்த அந்த குழந்தை மீட்பின் இல்லையா விடுதலையின் சின்னமாக அந்த குழந்தை இருந்ததோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண பாருங்க பார்ப்போம், இந்த உலக மீட்புக்காக அவர் தன் உசிரையே கொடுத்தார். மனுக்குலத்தை மீட்டெடுத்தார், மனித மனங்களை மீட்டெடுத்தார். ஏன்னா இந்த காலத்துல எப்படி மாசம் 10 மில்லியன் மனசுல சாக்கடையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தீய பக்கமே போய் பழக்கப்பட்டிருந்தாங்க. இயேசப்பா தெருவாக சுத்தினார், ஆண்டவருக்காக அந்த மனங்களை மீட்டெடுத்தார். இறுதியாக சிலுவை மரத்தை தன்னை கையளித்து இந்த மனு குலத்திற்கு மீட்பராக திகழ்ந்தார். இது ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கு 2ஆம் வாசகம் பார்க்கிறோம். நம்ம கடவுள் எரிபலிகளையோ மற்ற பலிகளையோ விரும்பல. ஆண்டுடைய திருவுளம் எது, அதை நிறைவேற்றினால் போதும். ஏனென்றால் எனக்கு உடம்பு ஏசப்பாக்கு எப்படி ஒரு உடலை தந்தையான கொடுத்து, அதே போல எனக்கு உடம்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த உடலால் ஆண்டவரை மகிமை செய்தால் போதும். இந்த உடலால் ஆண்டவருடைய பாதையில் நாம் பயணித்தால் போதும். இந்த உடலால் தீமை எதுவும் செய்யாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது நடந்தால் போதும். சகோதரர்களே, அற்புதமான இன்றைக்கு கடவுள் பலி இது எதுவுமே கேட்கல. இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உம் திருவுளத்தை நிறைவேற்ற. எனக்கு திருப்பாலாதான் இன்னைக்கு இது வருகின்றேன் ஆண்டவரே, இந்த உடலால் நான் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், உங்களுடைய கிருபை, இந்த உடம்பாலே நாங்கள் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாங்கள் வாழணும். எப்படி ஏசப்பா வாழ்ந்தார் இல்லையா? ஏசப்பாவுடைய பிறப்பு இந்த மனுக்குலத்துக்கு மீட்பனை கொடுத்தது இல்லையா? இந்த மங்களவார்த்தை விழாவில் ஆண்டோட அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை என்ன பாருங்க பார்ப்போம், அவர் தூயவராக இருப்பார். இயேசு தூயவராக இருந்தார், மாசு முறை இல்லாமல் இருந்தார், தந்தை கருத்தை பற்றியே அவர் பயணம் பண்ணி போனார்.
ஏனென்றால் ஏசப்பா கொடுத்த அதே உடலைத்தான் உடம்பத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர் காட்டிய பாதையில பயணிக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு மங்கள வார்த்தை திருநாள், கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருநாள். இன்னைக்கு எவ்வாறு அது வீரமுனிவர் சொல்லுவாரு, கருவிலா கருத்தாங்கி, அது ஒரு சரியா எனக்கு கொஞ்சம் முழுமையா தெரியல. உருவிலான் உருவாகி, அது இன்னும் ஒரு திருக்காவலூர் கலம்பகத்துல ஒரு வரி வரும், உருவே இல்லாத அவர் உருவமாக மாறி அன்னையின் வயிற்றில பிறந்து வந்தார். ஒரு உருவத்தை ஆண்டவர் தனக்கான உருவத்தை அந்த கடவுள் இயேசப்பா கொடுத்தார். அந்த உடலை கொண்டு தந்தையோட திருவுளத்தை மட்டுமே அவர் நிறைவேற்றினார். சரிங்களா? கடவுளே, உங்க விருப்பமா எனக்கு நிறைவேறட்டும். கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க பாப்போம். அடுத்த நாள் மரணம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசப்பாவோட ஜெபம் பாருங்க பார்ப்போம். தந்தையே, கூடுமானால் இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். என் விருப்பம் கிடையாது, உமக்கு சித்தமானால் உங்க திருவுளம் என்னவோ அது நடக்கட்டும் என்று வேண்டும். சாகு மட்டும் எவ்வாறு இயேசப்பா தன் உடலை கொண்டு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார், அதே போல நாமும் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுப்பால் வாழ முடியாது. அவர் கடவுள், இறைமகன், மனுஷ பிறவி. கொஞ்சமாவது வாழ முயற்சிப்போமே, கொஞ்சமாவது, ரொம்ப கொஞ்சமாவது. உதாரணத்துக்கு நான் 10 சிகரெட் பிடிக்கிறேன் வச்சுங்களேன், உதாரணம் 10, ஒரு 8 பிடிப்போமே, கொஞ்சமாவது ஆண்டவருக்காக. நான் 5 சிகரெட் பிடிக்கிறேன் கடவுளுக்காக, ஆண்டவரை எனக்கு 3 போதும்ப்பா, 2 உங்களுக்காக விட்டுறப்பா, கொஞ்சமாவது இந்த உடலை ஆண்டவருக்காக கையளிப்போம். ஆண்டவருடைய பாதைக்காக அந்த உடம்பு கொடுப்போமே, ஆண்டவர் கொடுப்போமே. அப்போதுதான் நாம் இந்த விழாவை கொண்டாடுவதிலே அர்த்தம் இருக்கும். இன்னொரு திருப்பாடலும் ஞாபகப்படுத்துற மாதிரி பார்ப்போம். ஏதோ வருகின்றேன் ஆண்டவரே, உன் திருவுளத்தை நிறைவேற்ற. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே இது வந்துட்டேன்ப்பா, உங்க திருவுளம் சொல்லுங்க, நிறைவேற்றுறேன். எசப்பா வாழ்ந்தாரு, அவர் ஆண்டவர், அவர் கடவுள், அவர் 100க்கு 100 அவர் உங்களுக்கு திருவுளத்தை நிறைவேற்றினார். மனுஷ பிறவினாங்க, ஏதோ எங்களால் முடிந்த வரை உங்க பாதை பின்பற்றம் என்று என்ன சொல்லலாம். நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஜெபிப்போம். அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. பரவாயில்ல, என் பிள்ளை என் பிள்ளை வரேன்னு சொல்றான்னு பாருங்க. ஆனால் நீ செய்யலையோ வார்த்தையால் என் பிள்ளையார் சொல்றான்னு பாருங்க. அந்த ஆண்டவர் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அவருக்கு கொடுப்போமே. புரியுதுங்களா? நம்முடைய வார்த்தை தான், நம்முடைய முடிவு தான் செயலாக மாறும். நாம் இன்றைக்கு பிரதக்கனை எடுப்போம், முடிவு எடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அநேக நான் தவறான பாதையில் போயிருக்கிறேன். இந்த உடம்பை பயன்படுத்தி, நீங்க இந்த உடம்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த உடலை பயன்படுத்தி எவ்வளவு அநேக காரியங்கள் வேண்டாம். இனி அப்படிப்பட்ட பாவக்காரங்க இந்த உடல் செய்யாமல் நான் என்னோட பாதுகாக்கிறேன். ஏனென்றால் பவுல் சொல்வார் பாருங்க பார்ப்போம், இந்த உடல், உங்களுடைய உடல் கடவுளின் ஆலயம், ஆண்டவர் வாழுகின்ற வீடு. இந்த உடம்பை பாழ்படுத்தி கொள்ளாதீர்கள், இந்த உடம்பை நாசப்படுத்திக்காதீங்க. ஏனென்றால் இந்த உடல் கடவுள் வாழும் வீடு, கடவுளுடைய கோயில் இந்த உடம்பு என்று பவுல் சொல்லுவார். சகோதரர்களே, இந்த உடலால் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். நாம இப்படி வாழ்ந்துட்டோமா, பரவாயில்ல, இன்றைக்கு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே நாங்கள் உம்முடைய திருவுளத்தை மற்றும் நிறைவேற்றி வாழ. இப்படி வாழ்வது ரொம்பவும் ஈஸியான பாதை கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்கான பாதை வெல்வெட் பாதை கிடையாது, முள் பாதை. எசபா சொல்ற பாருங்க பார்ப்போம், என்னை பின்பற்றுகிற எவரும் தன் சிலுவையை சுமந்து கொண்டுதான் பின்பற்றணும். என்னுடைய பாதை சிலுவை தான், என்னுடைய பாதை சிலுவை தான், கஷ்டம்தான். இடுக்கமான வாயில் நுழையுங்கள். பாவத்துக்கான பாதை மிக அகலமானது, விண்ணகத்துக்கான பாதை குறுகலானது. கஷ்டப்பட்டு தான் போகணும். ஏசப்பாடைய வார்த்தை, இடுக்கமான வாயில் வெளியே நுழையும். ஏனென்றால் பாவத்திற்கு போகின்ற பாதை மிக அகலமா இருக்கு, ஈஸியா போயிடலாம். சகோதரர்களே, கடவுள் கொடுத்த இந்த உடலை பயன்படுத்தி நல்லது செய்ய முயற்சிப்போம். இதனால் ஆண்டவருக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக மங்கள வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும். என்னால் சந்திப்போம்.